இவரு மயங்கிய கடத்துல அந்த புலியோட வாயில ஒரு பக்கெட் தண்ணிய ஊத்திட்டு, அந்த புலியோட தலைய தன்னோட மடியில எடுத்து வச்சுக்கிறாரு. இப்படியே இவங்க 2 பேரும் மட்டும் பல நாள் கடல்ல டிராவல் பண்ணி ஒரு இடத்துல கண்முழிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஒரு தீவு இருக்குது. அங்க முன்னாலேயே ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் எடுத்து வயிறு நிரம்ப சாப்பிட்றாரு. ஏன்னா, அவருக்கு இவ்வளோ நாளா மீன்கள தவிர வேற எதுவுமே சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஐலாண்டுக்குள்ள நடந்து போறாரு. அங்க பார்த்தா ஏகப்பட்ட மியர் கேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவரு அதுங்களுக்கு நடுவுல இருக்கிற தண்ணீல குதிச்சு சந்தோஷமா நீச்சல் அடிக்கிறாரு. அப்போ அவரோட புலியும் அங்கே வந்து அங்கே இருக்க மேற்கட்ஸ் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சுக்குது. இவர் நம்ம இனிமேல் இங்கேயே வாழலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் நைட்டு ஆக ஆக அங்கே இருக்க மேற்கட்ஸ் எல்லாம் வேற எங்கேயோ கிளம்பிடுது. அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருக்க தண்ணி அப்படியே பிரகாசமாக ஜொலிக்குது. அதில் இருக்க மீன்கள் எல்லாம் அப்படியே செத்து மிதக்குது. அதாவது பகலில் டேஸ்ட்டாக இருந்த தண்ணி நைட் ஆன உடனே விஷமாக மாறிடுது. அதுக்கப்புறம் அவர் அந்த மரத்தில் இருக்க ஒரு பூவை பறித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஒரு மனிதனோட பல்லு இருக்குது. அதனால் அவர் இது ரொம்ப ஆபத்தான இடங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரும் அவரோட புலியை